ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு தான் பார்க்க போகிறீங்க. இப்போ டைம் வந்து கரெக்டாக 5:30 இருக்குங்க. நானும் தலை குளிச்சுட்டு விவான் குட்டி குளிப்பாட்டிட்டு அவனுக்கு வந்து கிருஷ்ணர் கெட்டப் போகிறதுக்காக ரெடி பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அழகாக காமிச்சுக்கிறான். ஸோ அது வரையும் ரொம்ப சந்தோஷம். இல்லை குத்துது கொடைன்னு சொல்லி வந்து எங்கே டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பயந்துகிட்டே தான் இருந்தேன். பட் அவன் ரொம்ப சமத்தான், அவனுக்கு வந்து பிடிச்சிருக்கு போல. ஒன்று வந்து போடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்கி எல்லாத்தையும் வந்து போட்டுக்கிட்டான். போன வருஷம் என்னால் பண்ண முடியல, அதுக்கு முதல் வருஷம் பண்ணியிருந்தோம். ஸோ நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க இந்த vlog. ரொம்ப நல்ல வியூஸ், நல்ல கமெண்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எப்படி தெரியுமோ அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பூஜை வந்து மாமியாரும் ஹஸ்பண்டும் பண்ணுவாங்க. விவான் குட்டிக்கு நான் வந்து இந்த கெட்டப்லாம் பண்ணிவிட்டு மேலோக்கா வந்து இந்த கால் இந்த கோலம் போடுறது பாதம் போடுறதுலாம் பண்ண போகிறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட்டப் வந்து நம்ம லோக்கல் ஷாப்லேயே கிடச்சிது. இப்போ ஆன்லைன் நிறைய கிடைக்கிது, பட் நான் லோக்கல் ஷாப்லேயே வாங்கிட்டேன். இதில் மினிமலாக பார்த்திங்கன்னா இந்த கழுத்துக்கு போடக்கூடிய அந்த அழகாக முத்து மாலை, கைக்கு போடக்கூடிய அந்த பிரேஸ்லெட்ஸ் எல்லாமே வந்து பீட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஒரு வீட்லேயுமே ஒரு குழந்தையுமே கிருஷ்ணரோ ராதையாவோ வந்து இன்றைக்கி வந்து நம்ம அலங்காரம் பண்ணி அழகாக ஆராதனை பண்ணுவோம். அண்ட் இதெல்லாமே ஒரு அழகு தான் இல்லையா? ஸோ ஒரு வீட்டுக்குமே வந்து அந்த கிறிஸ்டர் வரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒன்று பண்ணிகிட்ருப்போம். கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்லாம் நம்ம பண்ணுறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப மனநிறைவாகவும் இருக்கும் இல்லையா? கைக்கு இடுப்புக்கெல்லாம் கட்ட வேண்டியதெல்லாம் கட்டிடலாம். அண்ட் இதை விட இன்னும் நல்ல நல்ல செட்ஸ்லாம் கூட நமக்கு ஆன்லைனில் இருந்தது. பட் நான் வந்து எனக்கு டைம் இல்லைன்றதுனால லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன். பட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து இது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. நம்ம வந்து போட ஒன்று கையோடு பிச்சுட்டு வந்துட்டு இருந்தது. இப்போ திருப்பி நான் வந்து டைப் பண்ணி வந்து போட்டுட்டு இருந்தேன் அவனுக்கு. பட் ஓகே, ஒன் டைம் யூஸ் பண்ணுறதுக்கு ஓகே. பட் நம்ம வந்து வச்சு வந்து வருஷம் போடணுன்றப்போ கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக வாங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஆல்ரெடி என்கிட்ட இருந்தது, அது எங்கே வச்சுன்னு தெரியல. வீட்டில் எல்லாமே இருக்குது, பட் அதை எங்கே வச்சுட்டேன்றதை மறந்துடுறேன். எப்போ வந்து நிறைய வந்து மறந்துடுறேன். அதனால் தேடுறதுக்கு டைம் இல்லாமல் வந்து திருப்பி ஒன்று வாங்கிட்டு வந்து போட்டு விட்டேன் அவனுக்கு. அண்ட் காதில் கம்மல், இதெல்லாம் வந்து சின்ன வயசில் எனக்கு காது குத்தாதப்போ இந்த மாதிரி கம்மல் தான் எங்கள் அம்மா எனக்கு போடுவாங்க. ப்ரெஸ் டைப்பு அழகாக இருக்கும். அப்போல்லாம் நிறைய டிசைன்ஸில் வரும். ஸோ நிறைய வந்து நம்ம போட்டு விட்டு அழகு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு காது குத்துனாங்க. ஸோ அதெல்லாம் எனக்கு ஞாபகம் வருது இவனுக்கு பண்ணுறப்போ. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து ராத வேஷம் போடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து இவனோட ஹேர் கட்டுக்கும் கெட்டப்புக்கும் சத்தியமாக செட் ஆகான்னு சொல்லி திருப்பி வந்து கிருஷ்ணர் வேஷமே போட்டுட்டோம். ஸோ இந்த வாட்டி ராதையாக வந்து இவனை கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் எல்லோரும் இல்லை வேண்டாம் கிருஷ்ணரே போடுங்க, ஏன்னா எனக்கு கிருஷ்ணர் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ராதா போட்டுருந்தா நல்லா செட் ஆகிருக்குமா அப்படின்ட்டு சொல்லுங்கள். ஏன்னா ஃபேஸ் ஃபீச்சர்ஸ்ன்னு சம்டைம்ஸ் எனக்கு தோணும் ராதை கிட்ட போட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. கண்ணுக்கு மைக்கெல்லாம் போட்டு அழகாக இருந்து ரெடி பண்ணிடலாம். சின்ன குழந்தைங்க இந்த மாதிரி மேக்கப் பண்ணுறப்போ நம்ம மனசில் நம்ம ஏதோ பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துடும். அப்படியே பார்த்து அந்த டச்சப்லாம் பண்ணுவேன். இப்போன்னு மட்டும் இல்லை, சின்ன வயசுலையும் கூட நிறைய குழந்தைங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரி மேக்கப் பண்ணி விடுவேன்னா, அப்போ என்னமோ நான் வந்து என்னையே நானும் ஒரு பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக நினச்சி தான் இதெல்லாம் பண்ணுவேன். ஃப்யூச்சரில் நம்ம பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகிடுவோம் அப்படின்ட்டு. பட் அதெல்லாம் நம்மளுக்கு வந்து வராது. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சதுலாம் குழந்தைங்களுக்கு மேக்கப் போட மட்டும்தான். எனக்கு மேக்கப் போட்டுக்க எனக்கு தெரியாது. நிறைய வாட்டி நினைப்பேன், அட்லீஸ்ட் நம்ம செல்ஃப் க்ரூமிங் செஷன் ஏதாவது அட்டன் பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்மளுக்கு நம்ம நீட்டாக ப்ரெசென்டபிளாக எப்படி மேக்கப் பண்ணிக்கணுன்றதை தெரிஞ்சுக்கணுன்ட்டு. எனக்கு மேக்கப் சென்ஸ் சுத்தமாக கிடையாது. ஒரு க்ரீம் போட்டு மேலே வந்து நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் காம்பேக்ட் பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டாலும் மேக்கப் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் நாம. பட் அது மேக்கப் பண்ணுறது இன்னும் ஃபவுண்டேஷன்லாம் போட்டு இன்னும் ஸ்டெப்பாக பண்ணுவாங்க பாருங்கள். அதெல்லாம் நம்மளுக்கு சுட்டு போட்டாலும் வராது. பட் எனக்கு ஒரு ஆசை தான், ஒரு செல்ஃப் மேக்கப் ஒரு கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு. யாராவது எடுக்கிறீங்கன்னா மறக்காமல் எனக்கு வந்து பிங்க் பண்ணுங்கள். நல்லா சூப்பராக வந்து நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு ஆசையாக இருக்குது. பார்க்கலாம். ஸோ விவான் குட்டிக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியில் வந்து பொட்டும் வச்சாச்சு. அந்த பொட்டு பார்த்திங்கன்னா அந்த கொண்ட வளைவு அந்த ஊசி பின் இருக்கும்ல, கொண்ட பின்னு, அந்த பின்னை யூஸ் பண்ணி வைக்கிறேன். இது வந்து நம்ம யூடியூப்பில் தான் பார்த்துட்டேன், ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஸோ ஈஸியாக வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே மாதிரி சைட்லலாம் வச்சு அவருக்கு வந்து அழகாக மேக்கப் பண்ணிடலாம். சைடில் கன்னத்துலலாம் வந்து அவனுக்கு வந்து இந்த ப்ளஷ்லாம் வந்து போட்டு விட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு க்ரீம் வச்சுருப்பேன். அந்த க்ரீம் வச்சு அந்த ப்ளஷ் இந்த மாதிரி அழகாக வந்து நம்மளுக்கு இந்த என்ன சொல்கிறது, அந்த ரோஸ் பவுடர் மாதிரி நமக்கு லுக் கொடுக்கும். பெண் பிள்ளைங்களுக்கு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணலாம். வீட்டில் வந்து குட்டி பாப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அழகாக சூப்பராக வந்து நம்ம ஸ்டெப்பாக குழந்தைக்கு ட்ரெஸ் பண்ணலாம். ஆண் பிள்ளைங்களுக்கு வந்து மிஞ்சி போனால் ஒரு பேண்ட் ஷர்ட், அதுக்கு மேலே நம்ம மேக்கப் பண்ணவும் முடியாது, அதுக்கு மேலே ட்ரெஸ் பண்ணவும் முடியாது. பட் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் தான் பிள்ளைங்களை உட்கார வச்சு அழகாக மேக்கப் பண்ணி அழகாக நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம அவங்கள வந்து அலங்காரம் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சாக்குதாங்க. நம்ம வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வந்து பேண்ட் ஷர்ட் தவிர ஏதாவது எக்ஸ்ட்ரா போட்டு இதெல்லாம் போடுற, கையில் காப்பு கூட வந்து மோஸ்ட்லி போட விட மாட்டேன். இதெல்லாம் போடுற அவனுக்கு, இதுக்கு இதெல்லாம் போடுற ஆம்பளை பையனுக்கு அப்படின்னுவார். இதே பொம்பளை பொண்ணு வச்சுக்கோங்களேன், நம்ம அழகாக என்ன வேணால் அழகாக மேக்கப் பண்ணி அப்படியே சூப்பராக ரெடி பண்ணலாம். ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கிடைச்ச சான்ஸ். அவனுக்கு அந்த ஐப்ரோலாம் வச்சு மையெல்லாம் வச்சு அழகாக வந்து கிருஷ்ணராக வேஷம் போடுறதுக்கு. இதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா ஈவினிங் ஆகும், உட்காந்து இவனுக்கு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சு மேக்கப் போடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். பட் அதுக்கேற்ற மாதிரி அவனும் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துக்கிட்டான். அழலை, இது ஏன் போடுறீங்க அதை ஏன் சில பசங்க வந்து ரொம்ப வந்து பிடிக்காமல் இருக்கும். சில குழந்தைங்களுக்கு கச்சா இருந்தால் பிடிக்காது, அழுவாங்க. பட் இவன் வந்து பரவாயில்ல, எல்லாத்தையும் போட்டுக்கிட்டான். நகையே அந்த ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒன்று பண்ணுறப்போ
இது எதுக்கு. ஆனால் கேள்வி கேட்டுகிட்டே இருந்தேன், இது ஏன் போடுறேன், ஏம்மா ஏன் இது ஏன் போடுற, அது ஏன் போடுறேன், 1008 கேள்வி கேட்டே நம்மளை வந்து ஒரு வழியாக்கிடுவோம். அண்ட் எண்ட் ஆஃப் த இதில் பார்த்திங்கன்னா அந்த கிரீடம் வச்சு மயிலருக்கு வச்சோன்னா அந்த வேஷம் முடிஞ்சிடும். பட் இந்த கிரீடம் வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதும் நான் இப்போ மண்டையில் நிற்கவே மாட்டேன், இந்த வழிக்கிட்டு வந்துடுச்சு. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ எனக்கு இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல் ஒன்று வந்து பாப்புலர் ஆச்சு. அதாவது கிருஷ்ண ஜெயந்தின்னு சொன்னால் போதும், காலையிலேயே இவங்க வந்து கையில் மேக்கப்போடு சுற்றுவாங்க, எப்போ என்ன வேஷம் போடலாம் அப்படின்னு. இது வேற குத்துது குடையுது நம்மளுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு காமெடி வரும். அதே மாதிரி தான் அந்த ஓரளவுக்கு செட் பண்ணி அவன் குழந்தை அப்படியே வச்சுக்கிட்டான். ஒரு ½ hour தாங்க வச்சுக்கிட்டான். அதுக்கப்புறம் வந்து எடுத்துருங்கன்னு சொல்லி எடுக்க வச்சுட்டான். ஸோ இவனுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மேக்கப்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் தோரணம் கட்டி மாவளை போட்டு கீழே வந்து கோலம் போட்டு பாதெல்லாம் போட்டேன். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இவனை வந்து ரெடி பண்ணிடணும், அப்போ கிருஷ்ணர் மாதிரி வீடு ஃபுல்லாக சுற்றி வரப்போ நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி நினச்சேன். அதே மாதிரி அவன் பைக்கில் உட்காரது போகிறது வரது எல்லாமே எனக்கு ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ளூ கலரை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் இல்லைங்க, அந்த காட்டன் நாப்கின் ஒன்று இருக்குது நம்மளோட அந்த கிச்சன் நாப்கின், அது ஜஸ்ட்டு வச்சு நம்ம மாக்கோலம் போகிறதுக்கு முக்கிய எடுத்தப்போ அந்த கலர்லாம் இதில் ஒட்டிக்கிச்சு. சரி ஓகே, நம்மளோட கிருஷ்ணரும் வந்து நீல வண்ண கண்ணன் தானே, இதுவும் நீல கலரில் இருக்குது பரவாயில்லன்னு சொல்லிட்டு அதுவே வச்சு நான் பாதம் போட்டுட்டேன். பட் அந்த ஒயிட் டைல்ஸ்க்கு அந்த ப்ளூ கலர் வந்து நல்லா ஆப்டாக தெரிஞ்சது. பட் இந்த பாதம் போகிறதுக்குள்ளே நம்மளோட பெண்டு வந்து நிமிர்ந்து போயிடும். ஒரு ஏஜுக்கு மேலே கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. இன்னும் கூட 70-80 இயர்ஸ் பாட்டி இருந்து அவ்வளோ அழகாக பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போவே கண்ணை கட்டுதுன்ற மாதிரி ஆகிடுது. பட் அவங்க வந்து இருந்தப்போ அவங்களோட அந்த என்ன சொல்கிறது, அந்த அட்மாஸ்பியர், அவங்க சாப்பிட்ட ஃபுட்டு எல்லாமே டிஃப்ரெண்ட் இல்லை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஃபுட் டிஃப்ரெண்ட் இல்லை. இதை நான் நிறைய வாட்டி நினச்சி பார்ப்பேன். எங்கள் அம்மா எங்கள் பாட்டிலாம் நினச்சி பார்க்குறப்போ நம்ம வந்து அவங்க வயசில் எப்படி இருப்போம் அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குல்ல நம்மளுக்கு. நீங்கள் அது இன்றைக்காவது மாதிரி நினச்சிருக்கீங்களா? ஸோ பாதங்கள் அப்படியே போட்டுட்டு சுவாமி கிட்டே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. மற்ற பூஜை வேலைகள் வந்து என்னோடய மாமியார் அழகாக பார்த்துட்டாங்க. ஸோ காலையிலே வந்து சுவாமி பாத்தெல்லாம் தேய்ச்சி வச்சாச்சு. அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு சிம்பிளாக சுவாமி ரூமை அலங்காரம் பண்ணி அழகாக வந்து செட் பண்ணிட்டாங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு வந்து கிருஷ்ணரோட அந்த குட்டி கிருஷ்ணரோட அந்த ஸ்டாச்சு வெளியில் வச்சுருக்கேன். அதேமாதிரி ஊஞ்சலும் வெளியில் வச்சுருக்கேன். இந்த கிருஷ்ணர் வந்து எனக்கு எங்கள் அம்மா நான் மாசமாக இருந்தப்போ வாங்கி கொடுத்தாங்க. இப்போல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கிருஷ்ணரை கைத்தட்டி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு வந்துடலாம் வாங்க. வா இங்க வா. கிருஷ்ணா, கிருஷ்ணாக்கு என்ன வேணும்? என்ன வேணும் கிருஷ்ணாக்கு? கிருஷ்ணரும் வந்துட்டார். நம்ம பூஜைக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ பூஜை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதுக்குள்ளே பாருங்கள் ட்ரெஸ்ஸை கட்டிட்டான். அவனுக்கு அந்த ஒரு 5 நிமிஷம் தான், அதுக்கு மேலே குத்துன்னு சொல்லி கழட்ட வச்சுட்டான். பட் பூஜை பண்ண நேரத்தில் பார்த்திங்கன்னா சார் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு நார்மல் விவானா வந்துட்டார். ஸோ வீட்டுக்குள்ளே அழகாக வந்து பாதங்கள் போட்டாச்சு. அண்ட் இப்போ வந்து பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு குட்டி கிருஷ்ணர் தான் எனக்கு வந்து அம்மா மாசமாக இருந்தப்போ வாங்கி கொடுத்தாங்க. அவங்க வாயில் பார்த்திங்கன்னா நான் செகண்ட் வந்து பொன் குழந்தை பொறுக்குன்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். அப்போது எங்கள் அம்மா அவன் தான் பேசுவாங்க. நான் சொன்னேன், ஏம்மா அவன் பேசுகிற, பொண்ணுமா பாப்பா அந்த ஜெண்டருக்கு ஏற்ற மாதிரி பேசுமா அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு என்னமோ கண்டிப்பாக உனக்கு திருப்பியும் பையன் தாண்டி பிறப்பான் அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அதுக்கேற்ற மாதிரி உனக்கு கண்டிப்பாக பையன் தான் பிறப்பான்ற மாதிரி அந்த ஒரு கிருஷ்ணரும் அன்றைக்கி மாதமாக இருந்தப்போ அந்த டைமில் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா விவான் குட்டி பிறந்துட்டான். சார் ஓகேன்னு சொல்லிட்டு நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த வெள்ளி ஊஞ்சல் வந்து ஜிஆர்டியில் வாங்கினேன். அந்த அழகாக இருக்கும், அப்படியே நம்மளை கையில் வந்து அந்த செயின் மாதிரி கொடுத்துறாங்க. அப்படியே ஆட்டினா வந்து குட்டி குழந்தை அப்படியே ஆட்டின மாதிரி ஃபீல் கிடைக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு கொண்டாடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் தானே. அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதுக்காக நிறைய பேர் வந்து விரதம் இருப்பாங்க. பட் அது நான் என்றைக்குமே இருந்தது கிடையாது. நல்லா வந்து சாப்பிட்டுட்டு ஈவினிங் டைமில் நல்லா வீடை வாசலில் சுத்தம் பண்ணி நல்லா சூப்பராக கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறது தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் விரதம் இருப்பீங்களா? பட் நான் இருந்தது கிடையாது. கிருஷ்ணா கோச்சிக்கிட்டாரா?
இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, வெண்ணெய் வேணுமா? வெண்ணெய் பட்டர் வேணுமா? இவானுக்கு என்ன வேணும்? கிருஷ்ணருக்கு ஆ டாய்ஸ் வேணுமா? இங்கே வாங்க, அம்மா தருவாங்க. ஓடி வாங்க, பட்டு வாங்க, லட்டு வாங்க. லட்டு கிருஷ்ணா. கிருஷ்ணா கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது. மை கண்ணு, மை கண்ணு, மை கண்ணு. ஸோ ஹஸ்பண்டை வந்துட்டாங்க. இங்கே வந்து இவர் பூஜை பண்ணுறப்ப சார் வந்து சைடில் அசிஸ்டன்ட் வேலை பார்த்துட்ருக்காரு. இந்த மணி அடிக்கிறது எல்லாம் எடுத்து கொடுக்குறதெல்லாம் அந்த சார் தான் பண்ணிகிட்ருக்காரு. நான் ரேவந்த் டைமில் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ என்னோடய பெட்ரூமில் வந்து ஒரு கிருஷ்ணர் ஃபோட்டோ இருக்குங்க. நான் அந்த ஃபோட்டோ பார்த்துட்டே இருப்பேன். கிருஷ்ணா நீங்கள் எனக்கு வந்து பிறக்கணும், நீங்கள் ஒன்று மாதிரி குழந்தை பிறக்கணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பேன். அதுக்கேற்ற மாதிரி கிருஷ்ணர் மாதிரியே ரேவந்த் வந்து பிறந்தான். ஸோ அடுத்த ப்ரெக்னென்சிக்கு வந்து நான் வந்து ராதை வேணும்னு கேட்டேன். பட் கிருஷ்ணர் திருப்பியும் வந்து பிறந்திருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்றது முக்கியம் இல்லை, கடவுள் நம்மளுக்கு என்ன வந்து எழுதியிருக்காருன்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அது வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு நல்லதாக தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்றைக்கு அது மாதிரி நினச்சிருக்கீங்களா? நம்மளுக்கு வந்து பொண்ணு பிறக்கணும்னு ஆசைப்பட்டு நம்மளுக்கு வந்து பையன் பிறந்திருக்கு எனக்காக ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு விமான் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ சந்தோஷம் என் லைஃப்பில் அவன் கொண்டு வந்தான். உங்களுக்கே தெரியும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரெக்னென்சின்றது பார்த்திங்கன்னா அந்த 9 மந்த்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக சாப்பாடு சரியாக இல்லாமல் நல்லா வந்து ஃபுல்லாக டயட்டில் இருந்து ரொம்ப 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 வந்து கஷ்டப்பட்டு தான் அந்த ப்ரெக்னென்சி போச்சுன்னு நான் சொல்லுவேன். நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. ஒன்ஸ் அந்த பேபி நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறமா பட்ட கஷ்டம்லாம் வருத்துப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் என்னோடய ப்ரெக்னென்சி இருந்தது. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரெக்னென்சி ஸ்டோரி முடிஞ்சால் பிடிச்சா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில். ரொம்ப ஹாப்பியாகவும் நிறைய பெண்களுக்கு வந்து கண்டிப்பாக அது படிக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ பூஜை முடிச்சாச்சு, நல்லபடியாக வெண்ணெய் கொடுத்தாச்சு கிருஷ்ணருக்கு. எங்கள் வீட்டு பூஜை இப்படி தாங்க நடந்து முடிஞ்சது. ரொம்ப வந்து ஆடம்பரமாக இல்லாமல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி எல்லோரும் சேர்ந்து இந்த பூஜை நடத்தணும். அண்ட் மெயின் விஷயம், எல்லாம் பூஜை முடிச்சதுக்கப்புறம் எங்கள் கிருஷ்ணர் வந்து எல்லாத்தையும் அப்படியே வெரிஃபை பண்ணிவிடுவார். அப்புறம் அவருக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்து அவர் சாப்பிடுவார். இதுதான் எங்களுக்கு சந்தோஷம். அந்த பூஜை முடித்த உடனே நம்ம வீட்டு கிருஷ்ணர் வந்து பலகாரத்தை சாப்பிட்றது வந்து அந்த கிருஷ்ணரே வந்து சாப்பிட்ட மாதிரி தான் நாங்கள் ஃபீல் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி அவன் வந்து அவனுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு இந்த விலாகும் முடிச்சுக்கிறோம். ஸோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.